முதலில் கௌஷிக் சவுத் கேண்டீன் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வி.எஸ். ராகவன் சீஃப் சேனல் ஆபீசர் ஜி தமிழ் அண்ட் பிசினஸ் ஹெட் G5 அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்சிஎம் மேக்சிமா ப்ரொடக்ஷன் சார்பில் சரண்யா எல் சர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெப்சி தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு தமிழ் குமரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கம் செயலாளர் அவர்கள் தினா சார் அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்திருக்கும் அஜு வர்கீஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆலமீடியா ப்ரொடக்ஷன்ஸ் ராஜா DS அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் சதாசிவம் செந்தில்ராஜன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். குரு லக்ஷ்மண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த காதல் மீட்டரை கண்டுபிடிச்ச பாடினி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமித்ரா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் VFX அனிமேஷன் நிசாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் மைக்கேல் ஆகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் கூலி சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி, இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்கீங்களோ அப்படியே மேடைக்கு வந்துருங்க. யாழினியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேப்பர்ல இது கொடுப்பியா? சரி, முதல்ல அதை ரிலீஸ் பண்ணிடலாமா? அந்த செஷன் நடக்கும் போது யாருடைய யாரும் லவ் தாண்டி வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். செல்வமணி சார் அப்படிதானே சார்? இந்த லவ் மீட்டர் வந்து இப்ப அவங்கதான் ரிலீஸ் பண்ண போறாங்க. யாருக்கு பல்ஸ் எவ்வளவு இருக்குன்றது பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சரண்யா ரெடியா? நாங்க ரெடியா. ஓகே, கொடுங்க. ஒருத்தர் கைக்கு கொடுத்தா அந்த பல்ஸ் தெரிஞ்சிடுமா? பாடினி குமார் கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க இங்க.
ஐயோ தானு சார் பாவம் விட்டுடலாம். தானு சார்ட்ட வேணாம், தமிழ் குமரன் சார்ட்ட கொடுங்களேன். அங்க என்னடா நடக்குது? எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம்? 8% சார். சார் நீங்க யாரும் நினைக்கல போல சார். சரி தமிழ் குமரன் சார்ட்ட கொடுங்களேன். தமிழ் சார் இந்த மீட்டர் வந்து சார் லாபம் மட்டும்தான் சார் காமிக்கும். ஓகே சார். அப்படியே இந்த கூட்டத்துல 2 பேரை காமிக்க வேண்டியது இருக்குது. மீட்டர் வெடிச்சு எவ்வளோ? ஐயோ சார் இருக்கனே ஹையஸ்ட் நீங்க தான் சார். சரி கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க, ராகுல் சார்ட்ட கொடுங்க. பின்னாடி கேமராமேனுக்கு அனுப்பணுமா? எவ்வளோ? போறப்ப எல்லாரும் கைரேகை வச்சுட்டு போறீங்க, கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகே கௌஷிக் கொடுங்க. எவ்வளோ வந்துச்சா வரலையா? சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அஜு சார் விட்டுட்டீங்களே, அஜு சார் கொடுங்க முதல்ல. ஐயோ கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஃபிங்கர் கரெக்டா வைக்கலாம். குட் சார். ராஜேஷ் சதீஷ் இவங்க எல்லாம் லாஸ்ட்லப்பா, வெயிட் பண்ணுங்க. வாவ் சார் ஹையஸ்ட் நீங்க தான் போல. சரி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பாடினி குமாரோட கொடுங்க, கண்டுபிடிப்போம். என்ன ஒரு சோதனை இது. எவ்வளவு 100 காமிக்குதா? தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதலாவதாக நாம் பேச அழைப்பது, காதல் என்பது ஒரு பாடல் போலவும் ஒரு கவிதை போலவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் அழகாக்கி அலங்கரிக்கும். காதலின் நினைவே மனித வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறுகிறது. அப்படி ஒரு அழகான வெப் சீரிஸ் ஹார்ட்டிலே பேட்டரி. ரேகைக்கு பிறகு இந்த சேனல்ல வெளிவர போற ரொம்ப முக்கியமான ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். நவீன காதலை புதிய கோணத்தில் புதிய பரிணாமத்தில் வழங்க வருகிறது. வித்தியாசமான கதைக்களங்களை எப்போதும் ரசிகர்களுக்காக வழங்கும் G5 கௌஷிக் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கான்டென்ட் ஹெட் அவர்கள். நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம சந்திச்சோம் ரேகை
ப்ரெஸ் மீட்டில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டோட்டல் கான்ட்ராஸ்டாக ஒரு சப்ஜெக்ட், அது ரொம்ப இன்டென்ஸான சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய சீரியஸான ஒரு எமோஷனல் ஒரு சீக்வன்ஸ் அண்ட் கனெக்ட் இருக்கு. இது ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கன்விக்ஷன்ல இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்கா. ஃபர்ஸ்ட் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போற அந்த சீன்ல வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து we have to activate this project அப்படின்னு. அந்த ஷாட்டை பார்த்த உடனே ஒரு ஏன்னா அது அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்ச அந்த டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதா இருக்குது கிரௌட்ல, எங்கேயாவது போய் ஓரமா ஒழிஞ்சுக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாவே ஐ மீன் யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்துல ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ் அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி. டிஓபி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஃபென்டாஸ்டிக் ஜாப், எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே ஒரு கிரேட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் better projects and we will release it with pride on 16th of December. அடுத்த மாசம் வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படுது. இந்த ஈவினிங் எங்களை இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காதல் மாயஜாலம் கொண்ட பல கதைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஹார்ட்டிலே பேட்டரி ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. மனம் உண்மையில் என்ன விரும்புகிறது என்பதை ஆராயும் ஒரு பயணம், ஒரு புதுமையும் ஒரு உணர்வு கலந்த ஒரு ஸ்பெஷலான கான்டென்ட் கொடுக்க போறாங்க G5 சீஃப் சேனல் ஆபீசர், G5 அண்ட் பிசினஸ் ஹெட் திரு VS ராகவன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல் தி மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் அண்ட் கெஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தானு சார், செல்வமணி சார், அஜ்வர்கி சார். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் எல்லாருக்கும். அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் த க்ரூ. இன்ஃபேக்ட் மீட்டர்ல எடுத்தாங்க, தானு சார் இருக்கும்போது 8% வந்தது. ஐ திங்க் அவர் சொல்லலை. ஐ திங்க் சினிமா நினைச்சு அவர் எடுத்திருந்தானா 100% வந்திருக்கும். ஐ திங்க் தட்ஸ் லவ் ஃபார் சினிமா. ஆட்ல ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிஷின்ஸ் நம்மள எல்லாருமே நிறைய இடத்துல நம்ம இன்ஃபேக்ட் நம்மள கைண்ட் ஆஃப் நம்மளை முன்னோக்கி நம்மள நிறைய கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ், இந்த மினி சீரீஸ் இதயத்தை ஒரு சயின்ஸால மெஷர் பண்ண முடியுமான்றது ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்க ஒரு கதை. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் எப்படி சொல்ற ஒரு அமால்கமேஷன் ஆஃப் லவ், ரொமான்ஸும் சயின்ஸும் ஒரு நல்ல ஒரு பிளெண்டான ஒரு ஸ்டோரி பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஐ மீன் டைரக்டர் ஹஸ் டன் a very beautiful job and to the cast and the crew. வெரி நைஸ். இட்ஸ் கம் அவுட். இது எல்லாருக்கும் ஒரு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரி மனசு இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து சவுத் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்பதான் நம்ம கௌசிக் சொன்னாரு, இது 2 weeks பேக் 2 வாரத்துக்கு நம்ம அந்த ரிலீஸ் பண்ற செகண்ட் ட்ராப் ஆஃப்டர் ரேகை வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள் கிட்ட. இட்ஸ் பீன் அ ஹியூஜ் வரவேற்பு. அதே மாதிரி ஹார்ட்ல பேட்டரியும் ஐ திங்க் வில் பி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து G5ல வித்தியாசமான கதைகள், இன்ஃபேக்ட் நம்ம சவுத் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி இல்லாம ஒரு புதுமையான ஸ்டோரிகள் வந்து எல்லாருக்கும் வரவேற்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட்ல தான் ஹார்ட்ல பேட்டரி as well. இந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்கைஃபை இந்த வெப் சீரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இது ரொம்ப சக்சஸ் இருக்குன்னு இங்க ரொம்ப நம்புறோம். இது வந்து நம்மளோட ஒரு முயற்சி ஆன் கதைகள், புதுமையான கதைகள் மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்காம ஒரு கல்ச்சரல் கமிட்மெண்டா தான் பாக்குறோம். ஸோ நம்ம கதைகள், நம்ம மொழி, நம்ம கதைகள், அந்த தான் ஜியோட நோக்கமும். ஐ திங்க் தட் திஸ் வில் கம் இன் தட் லைன்ஸ் as well. So I leave the floor to the other people to speak on. So once again, thanks to the producer and the entire cast and crew for the success of this. Thank you.
தேங்க்யூ சார். ஹார்ட்லே பேட்டரி டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியூ டைரக்டர், மியூசிக், கேமராமேன் அப்படின்னு ஒரு புதுசா சேர்ந்து ஒரு அழகான ஒரு கலவையான ஒரு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் மைக்கேல் ஆகாஷ் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் மூவி. ஃபர்ஸ்ட் ராஜாண்ணனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த அம்மா அப்பா எல்லாருக்கும் தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ், என் மீடியா, என்னோட டீம் எல்லாருக்கும், விஜய், முரளி, அபி, ஹெவின் பூஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல் அவுட் மீடியா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னால எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல கம்மியா பேசிருக்கீங்க, அடுத்த பிரஸ் மீட்ல நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சென்னையில நம்ம பார்த்த இடங்கள்ல இவ்வளவு அழகா உங்களோட கேமரால படம் பிடிச்சு காமிச்சிருக்குன்னா முதல்ல அந்த கேமராமேனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். கேமராமேன் சவுந்தரராஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் வந்திருக்க பெரியவங்க இருக்கும் நன்றி. டைரக்டருக்கு நன்றி. ராஜாண்ணா ரொம்ப நன்றிண்ணா. என் கூட ஒர்க் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் படபடன்னு இருக்கு, சாரி. தேங்க்யூ. ஹார்ட் பீட் ஒரு வெப் சீரிஸ் தானே அப்படின்னு இல்லாம, நம்மளும் வேலை பார்த்தோமே அப்படின்னு இல்லாம, ஒரு படத்துக்கு என்ன இன்புட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகான ஒர்க் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இதோட சிஜி ஒர்க் இருக்கு. எடிட்டர் அண்ட் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் செய்த நிஜாம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னோட டைரக்டர் சதாசிவம் செந்தில்ராஜன். சதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட ஐடியா சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஷேர் பண்ணாரு. இது நம்மளால பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நானும் ஏதோ ஒரு நம்பிக்கையில பாசிபிள் தான் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் செகண்டா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட ப்ரொடியூசர் ராஜா அண்ணன். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையான மனுஷன். அவரோட பொறுமைனால தான் இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்து வரைக்கும் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ராஜா அண்ணன். அப்புறம் மூணாவதா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கேமராமேன் சவுந்தர் அண்ணன். அவர் எந்த ஃபுட்டேஜ் கொண்டு வந்து கொடுத்தாலும் இது ஒன்று அந்தளவுக்கு இல்லை அப்படிதான் சொல்லுவேன். அவரும் ஸ்வீட்டாக கொஞ்சம் பாடுறா அப்படிங்குவாரு. அந்தளவுக்கு அவரும் ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்புறம் இது இல்லாமல் நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குரு அண்ணன், சில அண்ணன்ஸ் நிறைய பேர், குரு அண்ணன், விஸ்வா அண்ணன், அப்புறம் பாலா அண்ணன், கோன் அண்ணன், அப்புறம் கரீம், அப்புறம் கார்த்திக், தீபக், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு டே ஒன்லேருந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிண்ணே. அப்புறம் இவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டீமை வந்து இந்த அளவுக்கு இங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்கிறதுக்கு ஜீலேருந்து சில பேரும், அப்புறம் எங்கள் நிறைய பேர் காரணம். அவங்கள முக்கியமானவங்க சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் முகுந்த் ப்ரோ, அப்புறம் சதீஷ் ப்ரோ, அப்புறம் ரவி ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ், நன்றி. இப்ப இருக்கிற ஓடிவி தளத்தோட காம்படிஷன்ல தன்னோட தளத்துக்கான மக்கள் ரசிகர்கள் எந்த கதையை விரும்புவாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபுல் மீல் ட்ரீட் கொடுத்திருக்காங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கும் பெரியவர் அனைவருக்கும், மீடியா மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மேடைக்கு வர்றதுக்கு மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. நான் 2015 என்னோட ஐடி கரியரை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முழுக்க சப்போர்ட்டிவா இருந்தது என் ஃபேமிலி எஸ்பெஷலி என் ஒய்ஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம் தான். ஸோ என்னோட டீமோட சேர்ந்து தான் என் ஜேர்னி. ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு ஒரு சேனல்ல மோர் தென் 5 இயர்ஸா நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம இவங்க இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி தான். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல.
இது எங்களோட தொடக்கம். கண்டிப்பா இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி நாங்க வருவோம். ஸோ என்னை நம்பி என் கூடவே இருக்கிற என் டீமுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த கதையை G5 வரைக்கும் கொண்டு போன சரண்யாக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம் வெப் சீரிஸோட ரியல் ஹீரோ அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஆஃப் சீரிஸோட லீடு, தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன் ஆஃப் த லீடு, ஹார்ட்லே பேட்டரி முதல் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தமிழ் சினிமாவுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு கதாநாயகனா மாறுவார் அப்படின்னு நினைக்கிறோம். குரு லக்ஷ்மண் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஆனரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்ற மேடை ஆயிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்க வந்து இவங்கெல்லாம் நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீன்ல பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் G5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புறேன். செகண்ட், சைனா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா அப்படிதான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, சரண்யா மேம் பண்றாங்க. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்றாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்க ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே ஒரு மாதிரி, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷன்ல லாபம் வரணும்னா இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடாத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுல அவரு ஒரு ஆளு. அப்படி சொன்னாதான் சதாசிவம் மாதிரி நிறைய பேர் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் சார், சதாசிவம் சுந்தரராஜன் சார், ரொம்ப நன்றி. என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலேயே நான் 1 லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதுல எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் சுந்தரராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு இல்லடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, ஐயா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்றதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவாரு. அதனால இந்த தடவை வந்து அவர் போக்குல விட்டோம், பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சவுந்தரராஜன். கூலி சவுந்தரராஜன் வந்து ஃபர்ஸ்ட் நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுல இருந்தே அப்படியே டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்க இதுல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்க உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கதான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கதான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறைய பேர் ஏற்ற முடியல. எனக்கு ஏதணும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்ணே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டைரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலா வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில போறதுனா போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேம் என்னடா என்னன்னா இப்பதானே முடிஞ்சு சரின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுல பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலா பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப
பரவாயில்ல, ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ரெண்டே பசங்க இருந்தும் நிஜாம் வந்து போன்ல வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பாத்தீங்கல்ல, அதுல நடிச்சது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடிச்சு அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர். ஆனா அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல வெறும் ஐபோன்ல எடுத்துட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினைச்சேன், சரி இந்த மாதிரி பண்றோம், ஓகே நல்லா வந்தா சந்தோஷம்னு நினைச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த காஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்ல, ரொம்ப நாளா வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதான் யாஷ். ஸோ இவனை நீங்க பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளா எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸ்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார். நல்ல குட் திங். நெக்ஸ்ட் சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளா என்ன மாதிரி தான் 10 வருஷமா அவங்களும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் ஒரு பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அனீஸ் ப்ரோ, அவங்களும் அவரு இல்ல நான் அவளை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இனியால் நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க. நான் பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கம்மிங் டு பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்ல தான் தெரியும். ஆனா அப்பையில இருந்து ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ ஹார்ட் பீட்ல அந்த டாக்டரா நடிக்கும் போது சிசர்லாம் எடுத்து கையில பிடிச்சிருந்தேன். சிசர் எடுங்க சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்ல குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. இன்னமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷனலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகமிங் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்க வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டா சோஃபியோட டிராவல்ல தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காம பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாம ஒரு பைசா கூட இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்க அம்மா அப்பா மட்டும் இல்லாம இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்க இங்க நின்றுக்க முடியாது. நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க எங்க ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம். எங்களுக்கு இது மூலமா ஏதோ ஒன்று வருது, நாங்க உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம், இது மூலம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஆனா எங்க சந்தோஷத்துக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடய அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஐம் சோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசா கான்டாக்ட்ல கூட இருக்க மாட்டேன். ஆனா அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ற, காசு இருக்கா, என்ன பண்ற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்துன்னு தெரியும். ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொடுப்பேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஹார்ட் பீட், தூல்பேட், போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வெப் சீரிஸ்ல இவரோட அறிமுகம் என்றாலும் சரண்டர் போன்ற படங்களிலும் பாடினி ஃபேமஸ் தான். ஒரு லவ் மீட்டர் வச்சு காதல அழக்க முடியுமா? நிஜமாகவே ஒவ்வொருவருக்கும் வச்சாங்கன்னா ஒரு பெரிய கலவரமே நடக்கும்னு நினைக்கிறேன். புது கான்செப்ட், புதிய முயற்சி. கண்களில் காதலை சொல்லும் பாடினி குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஹார்ட்டிலே பேட்டரி
அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லி பேட்டரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க, நீங்க வந்து கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு, பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பத்தி சொல்றாருன்னா அது கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டா தான் இருக்கும்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போகுது, பிளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, பிளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாவும் இருக்கு, ரொம்ப வேர்சட்டலா நம்மளால பிளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த படத்தை, இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆளா, குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளா, நாங்க காலையில மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போதான் அவர் தூங்க போவாரு, நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு, அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்ல வேணாம் நான் ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்சிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்க ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிடைச்சிருக்காது. ரொம்ப முக்கியமா குரு, எனக்கு டே 1ல இருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன், இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ கிரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்க தப்பு பண்றீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவாரு. அதுதான் எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கதாங்க நான் பார்த்தேன், லாஸ்டா தான் வந்தேன், அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி கிரியேட் ஆச்சு. நான் இப்பதான் அவரை பாக்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தரதுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்கப்போட போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போட போகணும், அப்பதான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு தாட்டாவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாம போன என்ன, நீங்க அழகா இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்காங்க, பரவாயில்ல, நீங்க கிளிப் எல்லாம் போட வேணாம், கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்து மட்டும் இல்லாம நான் என்ன திரையில பாக்குறப்போ அவ்வளோ அழகா, எனக்கே ஒரு அழகா இருக்கே அப்படின்னு சொல்ற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃபேன்ஸ் சொல்ற அவங்க என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாடகி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தன்னுடைய முதல் படைப்பை வித்தியாசமான முயற்சியினால் சொல்ல வந்த இயக்குனர். இதயத்தில் ரணமாகி தழும்பாகி போன காதல், இதை எதிலும் அடக்கவோ அளக்கவோ முடியாது என்பதை, காதல் என்பது உள்ளத்தில் பற்றும் தீ, இந்த பிரபஞ்சம் உள்ள வரையில் காதல் இருக்கும், ஹார்ட்டிலே பேட்டரி, வேற ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு புது ஸ்டோரி. அறிமுக இயக்குனர் சதாசிவம் செந்தில்ராஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. உங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹார்ட்லே பேட்டரி இந்த ஸ்டேஜ் உருவான காரணமாக இருந்தது ராஜாண்ணா, அவர்லாம் அந்த ஸ்டேஜ் இல்லை. அண்டு இதோட ப்ரொடியூசர் சரண்யா மேம், எட்வின் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்க. ராஜாண்ணாவும் தான். அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க குரு அண்ணா, பாட்னி, சுமி, அனீஸ் அண்ணா, யாழினியால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என்னோட வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவனோட எடிட்டர் என்ன சொல்றது, நான் வந்து எழுதும் போது கேட்பேன், அப்படியே இந்த மாதிரி கப்பல் வைக்க போறேன்டா, இந்த மாதிரி புளி வைக்க போறேன்டா அப்படின்னு. அவன் இதெல்லாம் வேணான்னு சொல்லாம, சரி நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் சொல்லி எல்லா இடத்துலயும்
நான் டவுன் ஆனாலுமே எனக்கு பதில் அங்க நின்று ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எடிட்டர் கிடையாதவன், எல்லா இடத்துலயும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு எடுக்க தெரியல அப்படி சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த வந்து கேட்டேன்னா, இது இப்படி எடுக்கலாம்ப்பா, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், பா போய் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து ஒரு 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 பெரிய ஒரு மியூசிக்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மியூசிக் அவுட் வாங்க போறேன், நான் அவுட் வாங்க போறேன் டேரக்டரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது, நான் சொல்றது எப்படி அவனுக்கு புரியுமா அப்படின்னு. ஆனா சொல்லி அதை கேட்டு நான் கேட்டதை விட அழகா, நிஜாம் கேட்டதை விட அழகா ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு வந்து மைக்கேல் ஆகாஷ்க்கு வந்து ஒரு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னோட சவுந்தரராஜன், நிசாம், மைக்கேல் எல்லாருமே வந்து ஒரு டீமா இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்ஷன் டீம், நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களை மேலே மட்டும் ஏற்றிக்கிறேன். கார்த்தி, அர்ஜுன், கிஷோர், ஒரே நிமிஷம், காஷ்மீர், ஒரே நிமிஷம் மட்டும் வந்து வேமா, கொஞ்சம் வேமா. கார்த்தி ப்ரோ என்ன சொல்றது, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னை விட. ஆனா வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறப்ப எனக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்டா நிறைய இடத்துல இருந்தாரு. ரெண்டாவது கிஷோர், என்ன சொல்றது, போஸ்ட்ல வந்து என்ன எந்த விதத்திலும் டென்ஷன் ஆக விடல, அவரே எல்லாரையும் எடுத்துட்டு எனக்கு ஒரு சொல்ற பேக் போன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன், காஷ்மீர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அட்லாஸ்ட் வந்து உங்களை யாரையும் வந்து சீரியஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா கஷ்டப்பட்டு எழுதி எடுத்திருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. இது எல்லாருக்கும் முதல் மேடைன்றதுனால நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ, யாரையாவது சொல்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை தவறாக பேசியிருந்தாலோ கருணையோடு மன்னிச்சிருங்க. நன்றி. கருணையோடு மன்னிக்கிறோம், நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடியும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். நட்புக்காக இங்கே வாழ்த்த வந்திருக்கிறார் ஒருவர். மலையாளிகளோட அபிமானமயா ஐயன் நடன் அஜு வர்கீஸ் வேதியில் பங்கெடுத்ததில் வளர அதிகம் சந்தோஷம் உண்டு. அழைக்கிறோம் அஜு வர்கீஸ் சார் அவர்களை. சார் ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். வேதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ரெஸ்பெக்டட் Danu sir and other members of the Producer Association, respected management from Z and Hartley Battery with a full team, mentioning Director Sada, Hero Guru and lead heroine Padni, and respected members of the media and others. இந்த ஒரு ஈவினிங் எவ்வளோ ஸ்பெஷல்னு குரு பேசியிருக்கு, எனக்கு அது ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இயர்ஸ் பேக், 15 years பேக் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்ச போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு ஐ கேன் ரிலேட். ஸோ இட்ஸ் டோட்டலி ரிலேட்டபிள். கேரளாவில் வெப் சீரிஸ் முதல்ல நடிச்ச ஆக்டர் நான் தான். கேரளா கிரைம் ஃபைல்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார், அதோட 3rd season வரப்போகுது. அப்புறம் ஒரு சீரீஸ் அடிச்சு அது 2nd seasons வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் அடிச்சு அதோட 2nd வரப்போகுது. வெப் சீரிஸ் ஆன ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு புது இடம் அது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். நம்ம ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீம் பண்ற புது ஜெனரேஷன் டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி VFX was done by you, right? And it was nice. And one single person to do such a long format VFX is not easy. எனக்கு தெரியும், இப்போ நான் எடுக்கிற படம் ஒரு VFX படம். அது I know how much difficult it is. So the full team of this new generation, this new dreamers, அது ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே, ஈவன் ஃபார் மலையாளம், anywhere is a new hope. And the hope we all keep it on you all. And kandipa on 16th Hartley Battery release ஆகும்போது I'll be watching it. Sharanya ma'am and the producer and Raja sir is also part of the production. Sharanya ma'am is very dear to me, professional as well as a personal friend.
அதனால இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி சரண்யா மேம். அண்ட் ஒரு சின்ன பர்சனல் இது, 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது கண்டுகுட்டேன் கேசட் தான் காசு கலெக்ட் பண்ணி வாங்கி கேசட்ல ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி அந்த கேசட் வாங்கி ரொமான்சர் பாட்டு ஆஃப்டர்நூன்ல என் கையிலுக்கு வந்தது. ஸ்ட்ரெயிட் ஒரு 3-4 hours அப்படி ஏ சைடு பி சைடு. அப்போ ஃபுல் டைம் பேர் இப்படி இருக்கும் ரீட் பண்ணிட்டு இருந்த மனசுல ரெஜிஸ்டர் ஆன பேரு தான் அனுசார் பேரு. இப்போ அவங்களை பார்த்து நான் சொல்லியாச்சு. அன்னைக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 25 yearsக்கு அப்புறம் எனக்கு இந்த லெஜெண்ட் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அதுக்கும் ஷர்ணா மேம் தேங்க்ஸ். ஸோ திஸ் இவெண்ட் இஸ் பியூர்லி ஃபார் ஹார்ட்லே பேட்டரி டீம். அவங்க சக்சஸ், அவங்க லைஃப் எல்லாம் நல்லது வரட்டும். கடவுள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹாப்பினஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்படியே கண்டுகொண்டேன் 2 வரி பாடினீங்கன்னா என்னால பயங்கர ரீச் ஆயிருப்போம் சார் சீரியஸ்லி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழகான தருணங்களில் எல்லாம் தன் பங்களிப்பை தந்து சிந்தனைகளை சிறப்பாக்கி தரும் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். ஹார்ட்லே பேட்டரி வெப் சீரியலுடைய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, பெப்சியினுடைய தலைவர் என் நண்பிற்குரிய அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்களே, இசையமைப்பாளர் அண்ணன் தீனா அவர்களே, எதிர்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வழிநடத்த இருக்கிற அன்பிற்குரிய இளவல் தமிழ்குமரன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, மேடையில வீட்டிருக்கிற முன்னோடிகளே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரி சரண்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்த பொழுது இங்கே மேடையில வீட்டிருக்கிறவர்கள் பல்வேறு வேலை போல இருந்த சூழ்நிலையிலும் இங்கே வந்து இந்த குழுவை வாழ்த்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். ஹார்ட்லே பேட்டரி என்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு தமிழ் திரை உலகத்திற்கு ஒரு பொருத்தமான தலைப்பு. காரணம், தமிழ் திரை உலகம் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய தமிழ் திரை உலகம் இன்றைய நிலையில் பேட்டரியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை மின்சாரத்தில் இயக்குவதற்கு இங்கே வீட்டிருக்கிற மேடையில வீட்டிருக்கிற திரையுலக முன்னோடிகள் வழிநடத்த வேண்டும். அவர் வழியில் நாம் எதிர்காலத்தில் செயல்பட்டால் திரையுலகம் நிச்சயம் மேன்மேலும் வளரும். அதற்கு மேடையில வீட்டிருக்கிற கலையுலக ஜாம்பான்கள் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், எலெக்ஷன் வேற நெருங்க போது, நீங்க பேசிட்டு போறத பார்த்தா நலன் காக்கு மணியே இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த மேடைகளை கண்டிப்பா சந்திப்போம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், சினிமா என்பது ரத்தம் சிந்தும் உழைப்புக்கானது. இந்த இரண்டையும் அவ்வளவு அழகாக அக்கறையோடு செய்து வரும் லைகா புரொடக்ஷன்ஸ் GKM தமிழ்குமரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பேட்டரி ட்ரெய்லர் லாஞ்சுக்கு வருகின்றுள்ள என் ஆருயிர் அண்ணன், திரைத்துறையின் ஜாம்பவான் கலைப்புலி தானு அண்ணன் அவர்களே, பெப்சியின் தலைவர் செல்லுமணி அண்ணன் அவர்களே, மற்றும் தீனா அண்ணன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் கமலக்கண்ணன், அப்புறம் இந்த வெப்சீரிஸ் தயாரித்த நம்ம சரண்யா மற்றும் ராஜா அவர்களுக்கும், மேலும் இந்த G5 கண்டென்ட் ஹெட் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி உங்கள் அனைவருக்கும் எனது மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த வெப் சீரிஸில் நடித்துள்ள ஹீரோ ஹீரோயின் மற்றும் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். அவங்க கவிதா அவங்க சொன்னாங்க, இதுல இருக்கிறவங்க எல்லாமே புதுசுனாங்க. அந்த மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்களா, திறமைசாலிகள் எங்க இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. இப்ப தானன் எல்லாம் பாத்தீங்களா, அவருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு ஒன்னா பாத்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே
அவ்வளோ இதா இருக்கு. நாங்க எல்லா படமும் பாக்குறோம் பண்றோம். இப்ப ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும், எல்லாமே அவ்வளோ. இப்ப ஒரு விஎஃப்எக்ஸ் 1 மாசமா ஒருத்தர் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. திறமைசாலிக்கு கண்டிப்பா மரியாதை உண்டு. கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆயிடும். நல்லா இருந்தா போதும். கண்டிப்பா திறமைசாலிகள் தேடிட்டு இருக்கோம். நாங்களும் நிறைய வாய்ப்பு தேடிட்டு, லைக்கா நிறுவனம் தேடிக்கிட்டு இருக்கோம். என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஒரு நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மெல்லிசையும் துள்ளிசையும் சேர்த்து வெற்றி படங்களும் பாடல்களும் தந்த இசையமைப்பாளர் தினா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹார்ட்லி மை விஷஸ் டு திஸ் மூவி. அதாவது லவ் சப்ஜெக்ட் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நிறைய ஜானர்ல நம்ம பார்த்துருப்போம். டைட்டானிக் கூட பார்த்துருப்போம், அது ஒரு டைப் ஆஃப் லவ்ஸ். அது பிளைண்ட் லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், மியூசிக்கல் லவ் ஸ்டோரி தில்லானா மோகனாம்பல் பார்த்துருப்போம், அப்புறம் ஃபோக் கரகாட்டக்காரன் பார்த்துருப்போம் லவ் ஸ்டோரி. பட் இந்த லவ் ஸ்டோரி வந்து ஒரு பேட்டரியில இயங்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கு. இது எப்படி பேட்டரி நீங்க கொடுத்துருவீங்களா எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு? இப்ப நாங்க எப்படி டெஸ்ட் பண்றது? சோ ஒரு ரிவ்யூ, இந்த தாட் வந்து புதுசா இருக்கு. இப்படி லவ் இருந்தா நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், நான் என்னென்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ ஒரு வித்தியாசமான கலவை இந்த சப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த மேடையில வந்து பெரும் மரியாதைக்குரிய டான் இருக்காரு. எங்களுடைய 25,000 தொழிலாளர்களுடைய எங்களுடைய உயிர் தலைவர் இருக்காரு. இந்த மேடையில இன்னொரு முக்கியமான இருக்கு. இப்போ கூடிய சீக்கிரத்துல ஒரு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் தலைவராக போட்டியிட போறார் இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர். அவர் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்து அந்த மேடை புகாரமாக அமைந்து, இன்னைக்கு ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கு இந்த ப்ரொடியூசர் கவுன்சில். அது அடிக்கடி தாமன் சொல்லிட்டே இருப்பார். அவரு பேச ஆரம்பிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா சொல்லிட்டே இருப்பார் அவரு. சோ இந்த மாதிரி சீனியரான ப்ரொடியூசர்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு தலைவரா வரக்கூடியவர் அதை புரிந்து கொண்டு இந்த கஷ்டத்தை நீக்கி இனிமேலாவது இது சிறப்பான ஒரு சங்கமாக நீங்க கொண்டு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்க வெற்றியட வேண்டும் என்று முன்கூட்டியே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இந்த தேர்தலுக்காக வச்ச மீட்டிங் மாதிரியே மாத்திட்டீங்களே சார். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத பல விஷயங்களை, பல நினைவுகளை ஹார்ட்டிலே பேட்டரி சீரீஸ் கொண்டு வருது. இந்த குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் கமல கண்ணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களும் வணக்கம். ஹார்ட்டிலே பேட்டரி, தீனா சார் சொன்னார், பேட்டரி எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். பேட்டரி எல்லாம் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் சிம் கார்டு இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்கள் தான் இப்ப இருக்கு. ஏன்னா உங்க தான் சிம் கார்டே இருக்கு. அதனால இந்த படம் வெற்றி பெறணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா ப்ரொடியூசருங்கெல்லாம் பாவம் எங்கேயோ காசு கடன் வாங்கி அதை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு திரையுலகத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாவம் படம் எடுக்கிறாங்க. டைரக்ஷன்லாம் பாவம் டைரக்டருங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு திரையுலகம் அப்படி இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் வந்து இப்ப எலெக்ஷன்ல தலைவரா நிக்க போறாரு. அவர் வந்து தலைவரா உக்காந்தாருன்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து செயலாளராக இருக்க போறாங்க. மற்றபடி எங்க தானண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு அதாவது எப்படி சொன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பலம் எங்க அண்ணன் தான அண்ணன் இருக்க போறாரு. அதை விட டபுள் ஆணை பலம் எங்க செல்வமணி அண்ணன் இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஒத்துழைப்போட இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஜெயிச்சு இந்த சினிமா உலகம் வந்து நல்லா முன்னுக்கு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு நலிஞ்சு போயிருக்கு, இதெல்லாம் வெளியே வரணும்.
அதோட தயாரிப்பாளர் நல்ல கதையை பார்த்து நல்ல படமா எடுங்க. அதை எடுத்தா கண்டிப்பா வெற்றி படும். ஏன்னா ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம், ஏதோ செய்யணும் இருக்கக்கூடாது. கதையை கேளுங்க, ஒரு வாட்டி 10 வாட்டி கேட்டு அந்த கதையை நல்லா தேர்ந்தெடுத்து சினிமா வெளியே விடுங்க. அது கண்டிப்பா வெற்றி பெறும். பத்திரிகையாளர் மீண்டும் சொல்றேன், உங்க கையில் தான் இருக்கு எங்களுடைய இதுவெல்லாம். நீங்க வெளிப்படுத்தி எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எங்க ப்ரொடியூசர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய திறமையெல்லாம் நீங்க தான் வெளிப்படுத்தணும். நாங்க சொல்றதுக்கோ நீங்க 10 பேர் உங்க பேப்பர்ல எழுதி எங்களுடைய அதாவது நல்லது என்ன உண்மையோ அது எழுதினா போதும். அது எழுதி எங்களெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தினா போதும். எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவின் பிரமாண்டங்களை கொடுத்து வரும் பெரிய மனிதர். 40 ஆண்டு காலம் இந்த திரைத்துறையில் ஆள வந்தானாக ஆண்டு கொண்டிருக்கிறார். ட்ரெயின் அரசன் என்று இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். வரும் தலைமுறைக்கெல்லாம் வழி சொல்லும் புலியாக கலைப்புலி தானு அவர்களை வந்திருப்பது இந்த நாளை எங்களுக்கு இனிமையாக்குகிறது. அழைக்கிறோம் தயாரிப்பாளர் எஸ் தானு அவர்கள். இந்த நாள் இது, இனிய நாள் இது. ஆற்றிலே பேட்டரி சிவா படத்தில் அந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் அந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது. இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு. அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, ஜி தொலைக்காட்சியின் கௌசிக், புதியதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சகோதரர் ராகவன், கண்டுகொண்டேன் என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே மற்றும் திரை நட்சத்திரங்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அதற்கு மேலாக தனக்கென வாழா பிறர் குழியாளன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணிதான் நங்கை நல்லாள் சரண்யா லூயிஸ். அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும்போது நான் பலமுறை அவர் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா, உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன். அதுக்கு காலம் இருக்குது அங்கிள், காலம் இருக்குது அங்கிள் சொன்னாங்க. அந்த நாள் இந்த நாள் தான். அதனால்தான் இது இனிய நாள். அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர். ஆனால் 3வது தயாரிப்பாளர் அவர் மகனை சொல்கிறார். அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாக வரக்கூடியவன் எட்வின். ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரண்யாக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன். இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா, இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலையோகம் போய்கொண்டிருக்கிறது. அதை தாங்கி நிறுத்துவதற்கு நான் ஒருவரை தான் பெருசா நம்பின்னு இருக்கிறேன். அது தம்பி செல்லுமணி தான். அவரால் மட்டும்தான் இந்த திரையுலகை சத்தியமாக நிலைநிறுத்த முடியும். அதற்காக தனக்கென வாழா பிறர் கொள்ளையாண்டு அவர் எப்படி புலன் விசாரணை தந்து ஒரு புதிய வரலாறு படைத்தவர். கேப்டன் பிரகாரனை தந்து இந்திய திரையுலகை ஆட்டி படைத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்காக, இந்த உழைப்பாளர்களுக்காக, திரவத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியாக அனல் நாளொரு மேனியும் பொழுதுமோ உருகி உருகி தன்னை உருக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் எல்லாம் ஒரு கொடையாக இருந்து அவரை காப்போம். அவர் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என் ஆத்மார்த்த மகிழும் நெடுவும் கலந்த நூல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி தொடராக வரும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம். செவி குளிரும் சிந்தமிழும் இசை கண்டிப்பாக பேசப்படும். எதிர்கால சினிமாவுக்கு ரத்ன கமலிட்டு வரவேற்கும் ஹார்ட்டிலே பேட்டரி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அதிரடி படங்களாக பல வெற்றிகளை கொடுத்தவர். செம்பருத்தியும் ரோஜாவும் இவர் இதழ் தோட்டத்தின் இரு மலர்கள்.
செல்வமணி சார் காதலும் ரொம்ப அழகானது. வாங்க சார், உங்க ஹார்ட்லயே பேட்டர் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம். ஹார்ட்லே பேட்டரி, நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்டரியா எனக்கு புரியாமலே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பேசிட்டே இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ நான் பேச வரும்போது நீங்க சொல்லி அது ஒரு பாட்டோட வரியா மனசுல வந்துடுச்சு. உண்மையா ஹார்ட்ல பேட்டரி இப்போ இனிமே எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிகழ்ச்சி ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி. எனக்கு நான் வெப் சீரிஸ்ல அதுக்கான ஒரு பிரிமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில முதன்முறையா நான் கலந்துக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்துல இருந்து. அது சரண்யா கூப்பிட்டாங்க. சரண்யா அண்ணா நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது. சரி, சரண்யா உண்மையா தானு சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி. எந்த உதவினாலும் எந்த வேலைனாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தோழமையான ஒரு பெண் அவங்க. அதனால சரி வந்துடுறாங்க அண்ணன். இப்போ வந்தோடனே கூட வேற ஒரு ஒர்க் இருந்தது. அண்ணா நீங்க 5 மணிக்கு 5:30 மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க. அந்த தானு சார் வராரு, நீங்க 5 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு போயிடலான்னு. ஆனா கடைசியா எங்க யார் வண்டியில கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியா உட்காரச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு என்ன வேற அவங்க அனுப்பும் போது வர்ற வரைக்கும் தான் எங்க விருப்பம், அனுப்புறது அவங்க விருப்பம். அதனால நன்றி. சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல சரண்யா வெற்றிய சரியா கணிப்பாங்க. சரண்யா கணிச்சா அது வெற்றியா இருக்கும். வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனாலதான் சரியா கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவரா வர போறாரு இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சு இந்த மேலையில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அவர் பக்கத்துல இவரையும் கமலக்கண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது அது நீங்க யாரும் புரிஞ்சுக்காம போயிட கூடாதுன்னு கவிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது நலன் காக்காமனு நீங்க சொல்லிடுங்க. அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க. அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுபடுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி இதுமா நலன் காக்காமனு சொல்லுமா. அப்புறம் அடுத்தது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார், அண்ணா 22ஆம் தேதி வேட்பாளர் கூட்டிருக்க வந்துருங்கன்னு. இப்பவே வேட்பாளர் கூட்ட முடிஞ்ச மாதிரி G5 மேடையில நீங்க வேட்பாளர் கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. வெற்றி கூட்டமாக அமையணுங்கிறது தான் என்னோட நன்றி. உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வரும்போது என்னன்னா யார் இதுல இருக்கு வரும்போது இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம். பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறத படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒன்லி G5 மட்டும் தான் இருக்கு. அதனால ஒண்ணு இவங்கிட்ட கேட்டேன், சரண்யா கிட்ட கேட்டேன், சரண்யா யார் யார் இருக்காங்க. அப்ப இந்த மேடையில டிவி இதில் இருக்கிற ஓடிடி தளங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனோட நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னீஷியனா ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு அந்த படத்துல லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனா அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை. இந்த படைப்பு என்னோட படைப்பு, இது என்னோட கனவு. இந்த கனவுக்கான அன்னைக்கு 1 கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு. என்னோட அப்பா அம்மா கூட என்ன நம்பி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுதான் என் சம்பளம் நான் நினைச்சேன். அப்ப அந்த என்னோட கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை சேர்ந்துடும். முதல் நாள் நான் புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு 3 மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என்ன தரித்திரமான நிலைமை. ஆனா படம் ரிலீஸ் ஆன மறுநாள் என் வீட்டு முன்னாடி 3 கார் நின்றுட்டு இருக்கு. அன்னைக்கு நான் கோடீஸ்வரன். அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனா இப்போ இது மாதிரியான வரும்போது G5ல இருக்க கௌஷிக், உங்க பேர் என்னால மறக்க முடியாது, என்னோட மகன் பேர் கௌஷிக். அதனால உங்க பேரை சொன்னதான் எனக்கு உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதா உங்க பேரை ரிமெம்பர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். அது ஈஸியா என்னோட மகனோட பேர் இருந்ததால வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் VS ராகவன், பழைய VS ராகவன் பேரை கொண்டு உங்க 2 பேரையும் பேரு மென்ஷன் பண்றேன். என்னன்னா இவங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ சவுந்தரராஜன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இது படத்தை கொடுத்துருக்காரு. இது பிரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது. G5னா G5, ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டார், இல்ல சோனினா சோனி, நெட்ஃபிளிக்ஸா நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அதுல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ், அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே
ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடுச்சுன்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனா இங்க வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதுல இப்ப யார் நடிச்சாங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அப்ப தயவு செய்து நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறவங்க உங்க ஏன்னா திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுல. ஆனா திரைப்படத்துல அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமா இருக்கும், வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமா இருக்கும். இதுல வெற்றி அடைஞ்சாலும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால. அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்க அவங்களோட பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாம பண்ணணுங்கிறது கௌஷிக் எனக்கு கொடுக்குற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு. ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமே சீரியல் நடிக்க மாட்டேன்னு. ஏன்னா டைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க. மொத்தம் என்ன பெரிய சம்பளம், மொத்த சீனியர் எடுத்துடணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கே கஷ்டமா இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா நான் போகும்போது ஒரு லைட் மேன் இருக்கும், சாதாரண லைட் மேன் இதுல இருக்குன்றவங்க, அவங்களுக்கு திரைப்படத்துல வந்து ஒரு சம்பளம், டிவில ஒரு சம்பளம். ஆனா திரைப்படத்தை வேலை கம்மி, டிவில வேலை அதிகம். கம்மியான வேலை செய்யற இடத்துல அதிகமா சம்பளம் கிடைக்குது, அதிகமா வேலை செய்யற இடத்துல கம்மியா கிடைக்கும். சேனல்ல வந்து 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம் எல்லாம் ஓட வேண்டியதா இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்க விரும்புறேன். அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்கு, நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறதால நாங்க இப்ப எங்களை வந்து எங்களன்னா செல்வமணியே தானசாரு நாங்க சொல்ல வரல. இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாம திரைப்படத்துறையை நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்க வந்து பிரபலியமான இருக்கவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ திரைப்படத்துறை கூட உங்களால பயன்பெறணும். அப்போ திரைப்படத்துறைய நீங்க வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்க மூலமா சேனல்ஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்கறதுன்னு முன்னாடி இங்க வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்க இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்க தான் முதல் நம்பர். நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கெடுத்துட்டு இருந்தோம். நீங்க வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்க 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு, நாங்க படம் வாங்கலாம்னு நிறுத்திட்டீங்க. படம் வாங்க நிறுத்திட்டு உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்க கீழே நின்றுட்டு இருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல. நீங்க ஏத்தி விட்டாதான் நீங்க பாட்டு கடையை சாதிட்டு நீங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டீங்க. இப்ப நாங்க எங்க இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோர்ல போறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதனால வந்து கலந்து திரைப்படத்துறையோட கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தாதான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும். எங்க பாட்டை நீங்க படம் கொடுத்து போறீங்களோ பணம் கொடுக்காம போறீங்களோ, நாங்க எடுத்த பாட்டை நாங்க எடுத்தாதானே நீங்க போட முடியும். அதனால நாங்க எடுக்கிறதுக்கு உண்டான வசதியா சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்துறேன். G5 மட்டும் இல்ல, இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அது போல சேனல்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே எங்களுடைய வேண்டுகோளா வைக்க விரும்புறேன். தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில இருக்கு. ஆனா அன்னைக்கு நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு 10 கோடி பேர் பாக்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பாக்குறாங்க. பாக்குற மீடியா வந்து மாறி போச்சு, மீடியம் வந்து மாறி போச்சு. திரையில பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு பல்வேறு வகையில சேனல்ஸ்ல ஓடிடில இன்டர்நெட்ல வந்து மொபைல் போன்ல படம் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையா வந்து சேராதால இன்னைக்கு இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 15 தயாரிப்பாளர் தவிர மீதி 285 பேர் வந்து லாஸ். அதுல 250 பேர் புது தயாரிப்பாளர்கள். இவங்க போயிட்டாங்க. இப்ப நாங்க எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்க மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்க கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்க தேடி கொண்டு வருவோம். 300 பேரை கொண்டு வந்து அவங்களை பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாம எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தா, நான் 90 நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 91 ஸ்டார்ட் பண்ண 2004 நிறுத்திட்டேன். இனிமே வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு நான் நிறுத்தேன். தானுசாரெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியும், லைக்கா எல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க், அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்ப வந்து 200% ரிஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 5 கோடினா நஷ்டம் வந்து 10 கோடி ஆயிடுது.
அதனால அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 16 படம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனா இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோட தான் போறாங்க. என்னைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்பதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க ஓடிடி தளங்கள் கூட நல்லா இருக்கும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இதுவும் ப்ரோக்ராமும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அங்க தயாரிப்பாளர்கிட்ட வந்து நீங்க பேப்பர் வியோ இல்ல பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்றதா நினைக்காதீங்க கௌஷிக். இந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே, ஏன்னா இப்போ வந்து புதுசா தலைவரா வரப்போறார் குமரன், தமிழ் குமரன், நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்க வந்து பதவிக்கு வர போறீங்க. இப்ப வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்க இந்த தலைமை பதவிக்கு வர பொருட்ல இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு. அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இப்ப ஹார்ட்ல பேட்ல நடிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்ப வந்து உண்மையா வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. அப்ப உடனே ரோஜா கையில கொண்டு வந்துட்டு நீ வச்சுட்டு என்ன பேட்டரியை கை வச்சு பாருங்க, எனக்கு என் பேரை சொல்லு, மீட்டர் ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது. எல்லாரும் வந்து ஏதோ ஒண்ணு பொய்ய அதை சொல்லிதான் ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், எல்லாமே பொய் தான். உன்னை வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் போய் சொல்லுவான், பொண்ணும் போய் சொல்லுவான், நீதான் உலகத்துல அழகின்னுவா, நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னா. அப்ப கல்யாணம் பண்ண சத்தா, நீ செத்தாவது நான் ஒரு நிம்மதியா இருக்க முடியும். என்ன அத வந்து அந்த மீட்டர் இருந்திருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டர் வச்சு எவ்வளவு பர்சன்ட், 74%, சரி ஓகே பாஸ், 40% தான் இருக்கா, வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்க, நீ அடுத்த ஆளை பாக்குறேன் நானு, அவன் 50% வருது, குறைஞ்சபட்சம் 50% வருதான்னு பாத்துருக்கலாம். நீங்க வந்து எங்க அதான் சிவானி இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும். அந்த வகையில இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேட்டரின்னா அவன் பேசும்போது உண்மை பேசுறானா போய் பேசுறானா, அப்ப இந்த மேடையில எவனையும் பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100ஆவது நாள் வெற்றி இல்லாங்க வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல வீட்டுல கை விடாது. ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்க அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம். நல்ல வேலை சதாசிவம், இந்த பேட்டரி அந்த மீட்டரை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிடாதீங்க, இந்த படத்தோட நிறுத்துறீங்க. அப்பதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும், இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது. ரொம்ப அழகா வந்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய பேரை ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியல. பாட்டினியா பாட்டினியா இல்ல பாட்டினியா அப்படின்னு. வெரி குட். அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு, தன்னுடைய சகாக்கழகாவும் பேசினாரு. இப்ப வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்ப நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா இல்ல டோர் திறக்குதா, நான் உள்ள போய் எப்ப சொல்றதுன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில ஒரு ஹீரோயின் வேணும், அவ அழகா இருக்கா திறமையா இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து எனக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்க முன்னாடி வந்து நாங்க படம் எடுத்துட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். காலையில எழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பாக்குறேன். அப்போ இவ்வளவு சிந்தனை வந்து அங்க கிட்ட இருக்கு. அப்போ அந்த சிந்தனைய திறமைய உலகம் பார்க்கிற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எல்லாராலும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தா நிச்சயமா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும். அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை, அதுக்கான முதல் ஆரம்பம் தான் இந்த ஹார்ட்ல பேட்டரின்னு நினைக்கிறேன். நிச்சயமா வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு யூத்ஃபுல்லா இருக்கு. இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில நான் சொன்ன விஷயத்த கௌஷிக்கும் VS ராகவனும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்டமா உங்க இனிமே G5ல வர எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்டும் அதனால வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பெயர் அடையணும், பிரபலம் முடியும். அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரண்யாவுக்கு இது ஒரு சரண்யாவோட சன் வந்து உண்மையில எட்வர்ட் வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு ரொம்ப 1 year முன்னாடி. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஏன்னு கேட்டா என்னோட சன்னு சார்னாரு, எட்வர்ட் யூ டெஃபினட்டா நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா வருவ. இந்த மேடையில உன்னையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். நீங்க பேச பேச ஸ்டேஜ்ல ஒருத்தர் மட்டும் உளுந்து உளுந்து சிரிச்சாரு. ஏன்னா அவர் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. சார் செல்லுமணி சார், நீங்க பேச பேச ஸ்டேஜ்ல இருக்க ஒருத்தர் மட்டும் உளுந்து உளுந்து சிரிச்சாரு. அவர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. யாருன்னு கண்டுபிடிங்க. தீனா சார் தான். கரெக்டா சொல்றீங்க சார். அடுத்து வந்து பேசுறோம் உங்கள்கிட்ட. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெண்ணின்றி பெருமையும் இல்லை, கண்ணின்றி காட்சியும் இல்லை அப்படிங்கிறது முதுமொழி. திரைத்துறையில் தன்னுடைய உழைப்பை 15 வருடமாக, அதாவது மியூசிக் பிசினஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸ், ஈவென்ட்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு திரைத்துறையில் பெண்களே இல்லாத சமயத்திலும் கூட இவங்களுடைய ஆட்சி சாதித்துக் கொண்டிருக்கிறார் சரண்யா. இவரின் பேச்சிலும் கடுமையான உழைப்பிலும் நன்மக்களின் நட்புகளாலும் இன்று எல்சிஎம் மேக்சிமா நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராக வளர்ந்து நின்று ஹார்டிலே பேட்டரி அப்படிங்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அன்பு தோழி சரண்யா. எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த ஒரு விஷயம் தான் நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்குமே நான் நினைச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான வெற்றி எனக்கு கொடுக்கறது என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். நான் என்னவா எண்ணத்தை வச்சிருக்கேனோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டா வருங்கிறத நல்லா உணர்ந்து நான் ஒரு விஷயத்தையும் தெய்வ பயத்தோட செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய உறவு, சினிமால கிடைச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி பிலிம்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு குடும்பம். எனக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து எதுவுமே இல்லாம இங்க சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமா ஆரம்பிச்சப்போ எனக்கு இங்க சென்னையில வந்து கிடைச்ச முதல் உறவு நான் எங்க அப்பாவா பாக்குறது தானு சாரை தான். எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ தானு சாரை மனசுல நினைச்சிட்டு அவங்க ஆசையில போய் நின்னா அந்த காரியம் கரெக்டா நடக்கும். இன்னைக்குமே எங்க குடும்பத்தையும் என்னையும் வழி நடத்திட்டு இருக்கிறது தானு சார் தான். ரொம்ப 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 நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு திரைக்குடும்பத்துல இவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து நான் ஆரம்பிச்ச பயணம் தான். துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலியமா எனக்கு தானு சார் அறிமுகமாகறாரு. அந்த படத்துல என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அந்த பொறுப்புல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு எண்ணத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியா இங்க இருக்கக்கூடியவங்கல்ல செல்வமணி சார், ராதா அண்ணன், தமிழ் குமரன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சமீபமா தான் பழக்கானாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் எனக்காக நான் கேட்டப்போ ஓடி ஓடி வந்தாங்க. எனக்கு அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய நன்றி. நான் என்ன பண்ணிருக்கேன் அவங்களுக்குன்னு தெரியல, ஆனா ஏதாவது விதத்துல நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அவங்க சொல்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கரெக்டா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நான் செய்யறேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இங்க வந்து எனக்காக வந்ததுக்காக பெரிய நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்னதா ஒரு ஆரம்பமா இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷனா இருந்தது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணினா அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. பட் எல்லா ப்ராஜெக்டும் என்னால எடுத்துக்க முடியலனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் மனசுக்கு நெருக்கமாவும் இருந்துச்சு. ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட். ஆனா தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. இது எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு சின்னதா ஒரு வேலைகளை பண்ணினோம். அழகா அமைஞ்சு வந்துச்சு. இன்னைக்கு இது ஹார்ட்லி பேட்டரியா இருக்கு. இன்னைக்கு தமிழ் திரையுலகம் வந்துட்டு ஹார்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேட்டரி தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான். சோ அந்த பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியால தான் வந்து இன்னைக்கு நான் இவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணினேன். அழகா மொத்த சார்ஜையும் ஏத்துறதுக்காக வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. மேடையும் ரொம்ப சார்ஜா இருக்கு. அதே மாதிரி எங்க டெக்னீஷியன்ஸும் கூட சேர்ந்து அதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சோசியல் மீடியாவோ இல்லைன்னாக்கா திரையுலக பிஆர்ஓஸோ இல்ல மீடியா நண்பர்களோ இல்லாம எந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகாது. சோ நீங்க எல்லாருமே கூட இருந்து இந்த ப்ராஜெக்ட என்ன எல்லா இடத்துலயும் நீங்க பாத்திருப்பீங்க. பட் இன்னைக்கு நான் உங்க கூட உட்கார்ந்துருக்கிற ஒரு இடத்தை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க. உங்க முன்னாடி எல்லாம் நிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அந்த ஆசையோட உங்க எல்லாத்துக்கிட்டையும் விருப்பமா கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஹார்ட்லே பேட்டரியை அழகா கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எனக்காக இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்ட அழகா டிசைன் பண்ணின ராஜாவுக்காகவும் சதாவுக்காகவும் நைசாமுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய குரு பாட்னிக்காகவும் இந்த மைக்கேல் ஆகாஷ்காகவும் என்னோட பையன் மாதிரி தான் இந்த பையனும் புதுசா இன்னைக்கு வந்து மியூசிக் கம்போசரா வந்து அறிமுகமாயிருக்கான். அவனுக்கும் வாழ்க்கையில எல்லா வசந்தமும் எல்லா சந்தோஷமும் சக்சஸும் வரணும். எல்லாரும் இந்த மேடையில இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களா இருக்கணும். அது எல்லாத்துக்கும் பொது. வெற்றிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் தமிழ் திரை உலகத்துக்கும் வருங்கிற ஒரு ஆசையோட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து வாழ்த்துறது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப 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 நன்றி. வணக்கம். தேங்க்யூ, நன்றி. இப்போது ஹார்ட்லே பேட்டர் டீமோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். குரூப் போட்டோ எடுத்துட்ட பிறகு கொஸ்டின் ஆன்சருக்கு இந்த டீம் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். சார் ஒரு குரூப் போட்டோ சார்.
VS ராகவன், முகுந்த், ரவி, அதுக்கப்புறம் வரதா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரிவிச்சுக்கிறேன். சார் முதல்ல ஹீரோயின் மைக் கொடுங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லேடிஸ். மேடம் பொதுவா ஹீரோயின்லாம் வந்து ரொம்ப அழகா காமிக்கு, மேக்கப் வந்து நிறைய போட்டு தான் நடிப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த இதுல ரொம்ப நீங்க மேக்கப்பே பண்ணாம நடிச்சிருக்கீங்களே, எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க, என்ன காரணம்? இல்லை சார், அதான் நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்டு நடிக்கிறது தான் நடிப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கப் போடாமல், குருவும் சரி டிஓபியும் சரி மேக்கப் போடாமல் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூராகவே இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஃப்ரேமில் தெரிய போகிறோமோ, நல்லா தெரியலன்னா ஐயோ என்ன ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் சவுந்தரராஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரேம் வச்சு பாருங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, இந்த ஹேர் இப்படி விடுங்க, பரவாயில்ல, நீங்க அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரேம்ல காமிக்கிறப்போ எனக்கே ஒரு புதுசா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணலாமே, நல்லா தானே இருக்கு. அது ஒரு மாதிரி நேச்சுரலா இருந்துச்சு சார். நம்ம டே டு டே லைஃப்ல மேக்கப் போட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா, மேக்கப் போட்டே தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் நேச்சுரலாவே நாங்க டீமா சேர்ந்து காமிக்கணும்னு நினைச்சோம். டைரக்டரும் அதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால மேக்கப் போடாம பண்ணிட்டேன் சார். கௌஷிக் ஹியர். வாழ்த்துக்கள். முதல்ல பொதுவாக Z5 வந்து வரிசையாக பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சீரீஸ் பார்த்துருக்கோம், கிரைம் த்ரில்லர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட்டு அந்த ஜேனர்லேருந்து மாறி இருக்கு. எப்படி இந்த சாய்ஸ் என்ன? இல்ல அது ரொம்ப நாளாவே ஒரு ராம்காம் அந்த ஜானர் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டான சப்ஜெக்ட்ஸ் வரல. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 10 கதை வந்ததுன்னா 8 கதை வந்து த்ரில்லர் அந்த ஜோன்ல தான் இருக்கும். மல்டிபிள் அந்த த்ரில்லர்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வரும். அப்போ எனக்கு சரண்யா அவங்க வந்து இந்த ஃபுட்டேஜை காமிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த சீன் குரு சார் அந்த அந்த சேஸ்ல வந்து அந்த இது பார்த்த உடனே அந்த அந்த ரொம்ப ஒரு யூஸ்வலா நிறைய இந்த மாதிரிலாம் வரும், நாங்கள் அக்வயர் பண்றதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குவாலிட்டியா எல்லாருமே அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது, இவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது, இந்த மியூசிக் அங்கே அந்த கரெக்டா இருந்தது, the way it was shot was very nice. ஸோ தாட் ப்ராசஸாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அந்த மோமெண்ட்ல ஒரு கூஸ் பம்ப் மோமெண்ட் மாதிரி இருந்தது. சரி ஃபுல்லாக பார்க்கலாம், அடுத்த எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த எபிசோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஒன்று வரும். ஏஐ இல்லை, அஃப்கோர்ஸ் சிஜி போர்ஷன்ஸ், மோஷன் கேப்சரில் வந்து அவர் பண்ணியிருக்கேன்னு கூட சொன்னார். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க்கும் இருக்கு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் தட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இன் தட் போர்ஷன் அண்ட் இந்த இதுக்கும் ஒரு சின்ன லிங்க் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வித்தியாசமா இருந்தது. ஸோ அதனால தான் வி வெண்ட் அஹெட் வித் திஸ். சார் டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. போலீஸார் வந்து உண்மை கண்டறியும் சோதனைக்காக ஒரு மிஷின் வந்து வைப்பாங்க. அது அறிவியல் பூர்வமா வந்து 100க்கு 100 வந்து உண்மை கிடையாது. எங்க நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்களோன்றதுக்காக குற்றவாளி தானே வந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான். ஏன்னா அது கண்டுபிடிச்சிருமோ மிஷின்னு, நமக்கு அவமானமா இருக்குன்ட்டு. இந்த லவ் மீட்டரும் அது மாதிரி தானே. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அறிவியல் பூர்வமா ஏதாவது இருக்கா, இல்ல வந்து இது கதைக்காக புனையப்பட்டதா? அது மாதிரி அதுக்காக அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுங்க. இல்லை, நார்மலாக நம்ம அன்னியன் படத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அந்த கையில் ஒரு லிக்விட் வச்சுட்டு அது ஏறுறது. அப்போ வந்து அந்த இடத்துலேருந்து அது ஒரு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம லைட் டிடெக்டர் இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நீங்கள் சொன்னது தான். உண்மையிலேயே எந்த மிஷினுமே 100% சொல்லாது. அது என்னன்னா அதை நம்பிட வேணாம், எந்த மிஷினையும் நம்பிட வேணாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மிஷின்ஸ் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு 2 ஃபோன் மிஞ்சி போட 2 ஃபோன் நம்பர் 3 ஃபோன் நம்பர், அதுக்கு மேலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு மிஷினை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதா பாயிண்ட். ஹீரோயின்னா அதை வந்து வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு லவ் மீட்டர் ஒரு விஷயம் இருக்கு, அதை உண்மை உண்மை உண்மைனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் சித்துன்னு ஒரு கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. லவ்ன்றது உள்ள இருக்க எமோஷன். நீ மிஷினை நம்பி போனா எல்லாமே டோட்டலா ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றதுதான் இது. ஹீரோ சார்,
அந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும் முதல்ல இருந்து ஒரு 3 இதுல ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருக்காங்க கிஸ்ஸிங் வந்து முத்த காட்சி இருக்கு இல்லையான்னு. நாங்க கூட அந்த மொட்டை மாடியில வந்து அந்த ஒரு நிமிஷத்துல வந்து முத்த காட்சி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சீரியஸ்லியாவது இருக்கா இல்லையா? சிஜில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சிஜி பண்ணிருக்காங்க. அதனால எனக்கே தெரியல, ஏதோ சொல்றாங்க. நானும் இன்னும் கடைசி இது பார்க்கல. ஸோ ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட். பாருங்க. பாடினி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இந்த நல்லா இருக்கு, ஆனா இது எல்லா கேரக்டருக்கும் வந்து பொருந்தாது இல்லைங்களா? இந்த இந்த முடி வளர்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? என்ன விசேஷம்? இது பிறந்ததுல இருந்தே இது மாதிரியா உங்களுக்கு இந்த சுருள் முடி? ஏன்னா இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு, உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. ஷார்ட்ல பார்க்கும்போது அந்த முடி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், முடி வளர்றதுக்கு, அது பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க நிஜத்துல ஒரு டாக்டருங்கிறதுனால. சார் அது முடி ஜென்ரலா வந்து அது ஜெனட்டிக்ஸ் தான் சார். எனக்கு பிறந்ததுல இருந்தே வந்து கொஞ்சம் முடி வந்து வளர்றது அதிகம் தான். நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன், இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப அடர்த்தி அதிகமா இருக்கு சார். அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. மற்றபடி இப்படிதான் பராமரிக்கணும் அப்படிதான் பராமரிக்கணும்னு இல்லை சார். நீங்க ஜென்ரலா எல்லாருமே பண்ற ஒரு விஷயத்த பண்ணாலே அது பாட்டுக்கு வளரும் சார். என்ன இருந்தாலும் ஜெனட்டிக்ஸ் தான். இல்ல சார், அது ஜெனட்டிக்ஸ் தான். நான் சொல்லிட்டேனே, அவங்களோட ஜீனை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணாலுமே, இப்ப நான் என்ன பண்ணாலுமே என்னோட ஜீனை பொறுத்து தான் சார் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட ஜீனை பொறுத்து தான் உங்களோட ஹேர் வளர்ற growth எல்லாமே. ஆமா, கண்டிப்பா. சார் டைரக்டர் சார், அந்த பீரியட் போர்ஷன் மாதிரி ஒன்று வருது இல்லையா, அது ஃபுல்லாவே இருக்குமா இல்லை எபிசோட்ஸ்? இதுல ரெண்டு நான் கௌசிக் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்ன மாதிரி ரிவீல் பண்ணிருக்கீங்க? ஃபுல்லாவே அதெல்லாம் அந்த மோஷன் கேப்சர் தானா? ஃபுல்லாவே மோஷன் கேப்சர் தான். அது ஃபுல் எபிசோட் ஃபர்ஸ்ட் 2 6 எபிசோட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும். எல்லாத்துலயும் வரும். எண்ணில் வந்து கனெக்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். சார், அண்ணன் கேட்ட கொஸ்டின் தான் இது ட்ராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சங்கர் சார் தான் இதை வந்து கொண்டு வந்தார், லவ் மீட்டர்ன்ட்டு. சரிங்களா? அதில் வந்து நம்ம ரெமோ தான் வந்து அது மேக்ஸிமம் சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து தான் ஒரு லைன் எடுத்து பண்ணீங்களா? ஏன்னா ஜி5ல வந்து ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா இது வந்து அப்படி கிடையாதுல்ல. நான் கிஃப்ட் ஷாப்ல அந்த படத்துல அந்த பாட்டுல ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒரு ப்ரொபோசலுக்கு ஒரு இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது பார்க்கும்போது அழகா கியூட்டா இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஏதாவது டெக்னிக்கலா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றனால தான் பண்ணுது. அது இல்லாமல் பேசிக்கா டிவைஸ் வச்சு ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால அதை வச்சு பண்ணோம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது மாதிரி பண்ணா பிடிக்கும்னு சொல்லிட்டு பண்றீங்களா? விவசாயம் இப்ப என்னன்னா, ஏன்னா இதுல வந்து நம்பிக்கையும் இருக்கு, நம்பிக்கை தன்மை இல்லாதமையும் இருக்கு. சரிங்களா? ஏமாத்திரம் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்காக தான் கேட்டு விடுங்க, ஆன்சர் பண்ண முடியாது. அதுதான் எண்டு. அது சொல்லிட்டா நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும்ல. நம்மள ஏமாத்திக்க முடியாது, மற்றவங்கள வேணா ஏமாத்தலாம். இது வந்து மற்றவங்களையும் ஏமாத்த முடியாத ஒரு ஃபேண்டசி உலகம். அதுல நம்ம டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏமாத்திட்டு இருக்காங்க டைரக்ட் போர்ஷன். ஏமாறாத ஆள் கிடையவே கிடையாதுங்க. நம்ம அது நான் ஏமாற மாட்டேன்னு சொன்னா நம்ம தான் முட்டாளு. ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஜீல எப்பவுமே வந்து எல்லா சீரியஸும் போடுவாங்க. மேக்ஸிமம் டைம் இல்லையா? ஏன் 3 எபிசோட் மட்டும் போட்டீங்க? இப்பதான் எபிசோட் இருக்கு, மொத்தம் 6 எபிசோடு இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சோம் ப்ராசஸ். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில இந்த சவுண்ட் டிசைன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது. அது இல்லாமல் ப்ராசஸாக இந்த ப்ராஜெக்டை பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து அதை ஒரு சின்ன ட்ரிம்மிங் போர்ஷன் அதெல்லாம் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு டைம் கேப் தேவைப்படுது. பட் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியா நண்பர்களுக்கு வந்து அதை ஒரு டீசர் மாதிரி போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 எபிசோட்ஸ். பேலன்ஸ் 3 எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்து 16th அன்னைக்கு லான்ச் ஆகும்போது நீங்களே பார்க்கலாம். இல்லை இது ஃபைனல் ஆயிட்டு இருக்கு மற்ற எபிசோட்ஸ்லாம். கௌசிக் சார், இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் இல்லாம தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் 260 270 படம் வந்திருக்கு. அதுல ஒரு 15 படம் தான் ஹிட் ஆயிருக்கு. ஆனா ஓடிடி பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ரேகை கூட 1 கோடிக்கு மேல நல்ல இதாயிருக்கு. நிறைய ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா, சேட்டலைட் சேனல் வந்து எங்களுக்கு வந்து
டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கவே மாட்டேங்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது என்ன பிரச்சனை, ஏன் வாங்க மாட்டேங்க? சார் ரொம்ப சிம்பிள். இப்ப நாங்க பண்ணதுலயே சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சுமாரா ஓடி இருக்கு, சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிரமாதமா ஓடி இருக்கு. என்னைக்கு நம்ம வந்து நம்மளோட கான்டென்ட் கிங்கா அதை வந்து ஹீரோவா நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து எல்லா ப்ராஜெக்டும் நல்லா ஓடும். நம்ம அதுல கோட்டை விட்டுட்டு நம்ம மற்ற கிமிக்ஸ் வேலையெல்லாம் காமிக்கணும், அதை பண்ணா பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு சில பேர் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓடாது. எல்லாரோட படத்தையும் வாங்கறதுக்கு சேட்டலைட் சேனல் எதுவுமே காத்துட்டு இல்லை. ஏன்னா சேட்டலைட் காரனும் ஒரு காசு போடுறான் இல்லையா, அவனுக்கு அதுல ரிட்டர்ன் வரணும் இல்லையா. ஒரு சேனல் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா, சேனலோ ஓடிடி பிளாட்ஃபார்மோ, அவனுக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்ட ரிட்டர்ன் வரல அப்படின்னா எதுக்கு அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த பைசா வந்து உங்ககிட்டேருந்து தான் வருது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்ககிட்டேருந்து வாங்குறோம். உங்ககிட்டேருந்து வாங்குற பைசால நாங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளவு முடியுமோ நல்ல ப்ராஜெக்ட்ஸா கொடுத்தாதான் நீங்க மறுபடியும் எங்ககிட்ட வருவீங்க. இல்லைன்னா அது வந்து நாங்க உங்களை ஏமாத்துற மாதிரி தானே ஆகும். அதனால எல்லா ப்ராஜெக்டையும் எடுக்க முடியாது, நல்ல ப்ராஜெக்ட்ஸை எடுப்போம். சார் இயக்குனர் சார் அவர்களுக்கு சார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ந்து காதல் பண்ண ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நீங்க வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கான காரணம் என்ன? இன்னொரு வாட்டி அதாவது தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் சரி தொடர்ந்து காதலிக்கிறவங்கள ஆணவ படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நீங்க வந்து ஒரு லவ் மீட்டரை வச்சு லவ் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறீங்க, இதுக்கான காரணம் என்ன? இது 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 வந்து ஒரு ஃபேண்டசி. இதுக்கும் ஆணவ கொலை வந்து காதலிக்கிறதுனால பண்றது இல்ல, அதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. உண்மையான கொலை வந்து நீ காதலிக்கிற அதனால நான் கொலை பண்றேன்னு யாரும் சொல்றது இல்ல. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் அந்த கொலையே நடக்குது. அதனால இதுக்கும் அதுக்கும் இது பாவம் ஏதோ கற்பனை பண்ணியிருக்காரு, இந்த லவ் மீட்டர் ஒண்ணு இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அது உள்ள ஆணவ கொலையை கொண்டு வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா இப்ப நைட் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே அவரை மரத்தடியில இருந்து நான் கூட்டின்னு வர வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் அடுத்தது கேள்விக்கு பதில் சொல்லுவாரு? கடைசி கேள்வி தயாரிப்பாளர் மேடம், சண்டை மேடம், கடைசியா இந்த படம் எல்லாம் வெற்றி பெற்று நல்ல வருமானம் வந்துட்டுனா அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு வந்து மோதிரம், செயின், வாட்சி, கார் எல்லாம் கொடுக்காங்க. இந்த டைரக்டருக்கு அப்படி ஏதாவது கொடுக்க மாதிரி அது ஐடியா இருக்கா? கொடுத்தா போச்சு. என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணா கொடுக்கலாம். இவ்வளவு அழகான ஒரு டீமை கொடுத்த ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜாக்கு தான் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ராஜா இருந்து வரிசை எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க சரண்யா மேடம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி. கட்டாயமா எனக்கு சந்தோஷமே என்னன்னா இந்த ஒரு டீமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், இவங்களை ஐடென்டிஃபை பண்ணவங்கள அழகா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான். எல்லாரும் இந்த எப்ப நான் பிரஸ் மீட்டுக்கு வந்தாலும் முடிஞ்சு போகும்போது நம்பர் வாங்கிப்பாங்க, எனக்கு இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இந்த தடவை இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்ணிட்டு இதை இவங்களால கரெக்டா இதை கோஆர்டினேட் பண்ணி அவங்களால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன பெட்டரா பண்ண முடியும்ன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இதை எனக்கு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மனநிறைவு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் இன்னும் பல பேருக்கு கொடுக்கணுங்கிறதும் என்னோட ஆசை. நல்ல ப்ராஜெக்டா இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன உதவி என்னால செய்ய முடிஞ்சதோ அதே உதவியை இன்னும் மற்றவங்களுக்கும் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாருன்னா போதும், எல்லாத்துக்கும் எல்லாம் பண்றேன். சார் லாஸ்ட் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, மைக் மட்டும் கொடுங்க. இப்போ லவ் மீட்டர் வச்ச மாதிரி மைக் மீட்டர் ஒண்ணு வச்சாங்களா? இந்த ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் வரவங்க உண்மையை மட்டும்தான் பேசணும், சப்போஸ் பொய் பேசினா அலாரம் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது அடுத்த படத்துல பண்ணலாமா? செகண்ட் பார்ட் பண்ணும்போது நிறைய மீட்டர் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிடலாம். மைக் வாய்